சென்னை ஆவடி மாநகராட்சியில் இருந்து வரும் கழிவுநீரால் அம்பத்தூர் ஏரி மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நான் பார்க்கக்கூடிய இந்த ஏரியானது அம்பத்தூர் ஏரி சுமார் 650 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகளில் ஒன்றானது இந்த ஏரி. இந்த அம்பத்தூர் ஏரி பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரி சுற்றியுள்ள அண்ணனூர், திருமுல்லைவாயல், அண்ணனூர் போன்ற பகுதி மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ஏரி நாளடைவில் மாசடைந்து பாழடைந்து காணப்படுகிறது. இந்த ஏரி குறிப்பாக மாசடைவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஏரி அருகாமையில் உள்ள ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10 வருடங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டமானது தொடங்கப்பட்டு பணிகள் தோல்வி அடைந்தது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட நீர்களை, கழிவுநீர்களை துரிதமாக குழாய் மூலமாக கொண்டு வந்து இந்த ஏரியில் ஆவடி மாநகராட்சியை விடுகின்றன. இதன் காரணமாகவே இந்த ஏரி மாசடைவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த ஏரியை மீட்பதற்கு அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் பல்வேறு கட்டங்களில் பொதுப்பணித்துறைக்கு பல புகார்கள் கொடுத்தாலும் அதிகாரி அலட்சிய போக்கிலும் மெத்தன போக்கிலே இந்த ஏரியானது மாசடைந்து ஏரி முழுவதும் ஆகாய தாமரை செடிகளிலும் கருப்பு நிறத்திலும் காணப்படுகிறது. இந்த ஏரியில் இருந்து தினசரி துர்நாற்றம் வீசுவதால் இந்த ஏரி கடந்து செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் பல்வேறு கட்ட உடல் பிரச்சனைகளுக்கு ஏற்பதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கடந்த காலங்களில் பல்வேறு ஏரியை மீட்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அம்பத்தூரில் உள்ள இந்த அம்பத்தூர் ஏரியை மீட்பதற்கு மாநகராட்சி முழு முயற்சி எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பொதுப்பணித்து கட்டுப்பாடு கூடிய பல்வேறு ஏரிகளை போன்று மாசடைந்து வருவதற்கு அதிகாரிகளே ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றனர். இந்த ஏரியில் ஆவடி மாநகராட்சியுடைய கழிவுநீர் தடுப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் ஆன் தமிழுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.